வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான இம்பார்ட்டன்ஸான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃபேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூ ஏன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியம், ஃபேஸ் வேல்யூடைய யூஸஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூனா என்னன்றதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஏன்ற பர்சன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 1 crore வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 crore அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 50 lakhs இருக்குது. இன்னொரு 50 lakhs அவருடைய ஐடியாஸை சொல்லி, அவருடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் கோல்ஸ் எல்லாம் சொல்லி இன்வெஸ்டர் அவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் இன்னொரு 50 lakhsக்காக. இப்போ இவர் ஐடியாஸ் அவருடைய கம்பெனி கோல்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு 50 lakhs 5 பேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த 5 பேரும் பார்த்திங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த 5 பேரும் இப்போ இன்வெஸ்ட் பண்ண 5 பேருக்குமே அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் இருக்குது. இப்போ இதை ஷேர்ஸ் கொடுத்து அவங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர்ஸ் கொடுக்கணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது கம்பெனியுடைய டோட்டல் கேபிட்டல் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதில் கம்பெனியுடைய டோட்டல் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1 crore, 1 கோடி ரூபா தான் கம்பெனியுடைய டோட்டல் கேபிட்டல். அதுக்கு அடுத்தது ஃபேஸ் வேல்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் கேபிட்டல் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் 1 crore வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 lakh போட்டால் 10 lakh ஷேர்ஸ் போட்டால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறபோது 1 crore வரும். அதனால் 10 lakhன்னு போடுறோம். இப்போது 10 lakhன்றது பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய டோட்டல் ஷேர்ஸ். இதில் ஃபேஸ் வேல்யூன்றது 10, கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1 crore. இப்போது இந்த 10 lakh ஷேர்ஸை எல்லாருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து பிரித்து கொடுக்கணும். 50% பர்சன் ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு 50% கொடுத்தா இந்த 10 lakhல 50% பார்த்திங்கன்னா 5 lakh ஷேர்ஸ். 5 lakh ஷேர்ஸ் அவருக்கு கொடுத்துடணும். இன்னொரு 5 lakh ஷேர்ஸை 1 lakh பிரித்து இந்த 5 பேருக்கும் கொடுத்துடணும். இதில் நம்ம ஃபேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும். அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒன்றுக்கு ஒன்று இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூவை 5 மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேஸ் வேல்யூவை 5 மாற்றும் போது ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கும்போது எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 crore கிடைக்குன்னு பார்த்தா 10 lakhக்கு பதிலாக 20 lakhs அப்படின்னு போட்டோன்னா நமக்கு கேபிட்டல் ஈக்குவல் ஆகிடும். ஃபேஸ் வேல்யூன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஷேருடைய ஐபிஓ ரிலீஸ் பண்ணுற போதே எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ இருக்குது, எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல், எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே ஐபிஓ ரிலீஸ் பண்ணுற போதே சொல்லிவிடுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ வச்சு அந்த ஷேர்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட், போனஸ் இது எல்லாமே நமக்கு ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வருது. ஃபேஸ் வேல்யூ ஒரு ஸ்டாக்குடைய ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. இது சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூனா என்னன்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.